இன்றைக்கான சென்டென்சஸ் நம்ம டெய்லி சென்டென்சஸ் பார்த்துட்டு வரோம். இந்த சென்டென்சஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தயவு செய்து மெதுவாக பேசுங்கள். தயவு செய்து மெதுவாக பேசுங்கள். நம்ம லாஸ்ட் வீடியோவில் தயவு செய்து மெதுவாக பேசுங்கள் அதோட எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். தயவு செய்து மெதுவாக பேசுங்கள் அதை இங்கிலீஷில் ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி. ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி. அதோட தமிழ் அர்த்தம் தயவு செய்து மெதுவாக பேசுங்கள். அவர் வரவிருக்கிறார். அவர் வரவிருக்கிறார் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இஸ் அபவுட் டு கம். இஸ் அபவுட் டு கம். அவர் வரவிருக்கிறார். அதை நீ எப்படி செய்கிறாய்? அதை நீ எப்படி செய்கிறாய். அதை நீ எப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அந்த ஸ்வீட் நீ எப்படி செய்கிற, அந்த ஒர்க்கை நீ எப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அதை நீ எப்படி செய்கிற அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி கேட்கணுன்னா ஹவு டு யூ டூ தட். ஹவு டு யூ டூ தட். அதை நீ எப்படி செய்கிறாய். தயவு செய்து என்னிடம் கேட்காதீர்கள். தயவு செய்து என்னிடம் கேட்காதீர்கள். அது எங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காதீங்க. தயவு செஞ்சு அந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் இல்லையா? தயவு செய்து என்னிடம் கேட்காதீர்கள் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் மீ. ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் மீ. அதோடைய தமிழ் அர்த்தம் தயவு செய்து என்னிடம் கேட்காதீர்கள். நீங்கள் அவருக்கு உதவ வேண்டும். நீங்கள் அவருக்கு உதவ வேண்டும். நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணணுங்க. நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக உதவ வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா யூ ஷுட் ஹெல்ப் ஹிம். யூ ஷுட் ஹெல்ப் ஹிம். அதோட தமிழ் அர்த்தம் நீங்கள் அவருக்கு உதவ வேண்டும். இது பருவம் அல்ல. இது பருவம் அல்ல. இது அந்த பறவைங்க வர பருவம் கிடையாது. இது இந்த காய்க்கிற பருவம் கிடையாது. இது மல்லிப்பூ வர பருவம் கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? இது பருவம் அல்ல அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா இட்ஸ் நாட் தி சீசன். இட்ஸ் நாட் தி சீசன். அதோடைய தமிழ் அர்த்தம் இது பருவம் அல்ல. அவர் யாரை நேசிக்கிறார்? அவர் யாரை நேசிக்கிறார். அவர் யாரை நேசிக்கிறாங்க? அவங்க அம்மாவையா, அவங்க அப்பாவையா, இல்லை அவங்க குழந்தைங்களையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அவர் யாரை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கிலீஷில் நம்ம எப்படி கேட்கணுன்னா ஹூம் டஸ் ஈ லவ். ஹூம் டஸ் ஈ லவ். அதுக்கான தமிழ் அர்த்தம் அவர் யாரை நேசிக்கிறார். அங்கே எதுவும் இல்லை. அங்கே எதுவும்